கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். கர்த்தர் நல்லவராகவே இந்த நாள் வரைக்கும் நம்மோடு இருந்து நம்மை காத்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களின் நன்றிகளை நம்ம ஏறெடுப்போம். 2025 வருடம் முதல் வெள்ளிக்கிழமை அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒரு சிறு கூட்டம் சொல்லுறதை காட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கூடுதலாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்கும்படி நமக்கு அவர் தந்த வாக்கு தத்தங்கள் என்னென்னா, அவர் நம்ம யுத்தங்கள் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணிடுவார். வில்லை ஒடித்து ஈட்டியை முடித்து ரதங்களை நெருப்பினார் சுட்டெரிச்சிடுவேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு 1ஆம் தேதி நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஆசீர்வாதம் தந்ததுக்கு பிறகு இந்த பூமியில் நம்ம எப்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு டீச்சிங் அவசியம் இருக்குது. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி வாழணும். ஏன்னா பூமியில் உண்டாக்கின நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். எப்படி வாழணும்? நல்ல ஜீவனோட, சுகத்தோட, தீர்க்காயுசோட, ஆசீர்வாதம் மட்டும் நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவங்களாக நம்ம வாழணும். ஹல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. இது என்னென்னா, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின்படி எல்லாரும் தேசத்தில் வாழணும். அதே மாதிரி நமக்கும் நம்ம பெற்றோர்களுக்கு, நமக்கு மூதாதையர்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் எல்லா ஜனங்களை பார்க்கல நீங்கள் மேன்மையாக வைப்பேன். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள் நம்ம மூதாதையருக்கு கிடச்சிருக்கோம். அந்த ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்ற ஆசீர்வாதம் நமக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரங்கள வாழ வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த சித்தம் நமக்கு நிறைவேறணும்னா உன் தேவனாகிய கர்த்தரில் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அவங்க அன்பு கூர்ந்தாங்க, ஆண்டுடைய சித்தத்துக்கு செவி கொடுத்தாங்க, அவரை பற்றி கொண்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உங்கள் எனக்கு உனக்கு பிள்ளைகள் சந்ததி இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக குடியிருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி நமக்கு அந்த ஆசீர்வாதம் நம்ம பிடிச்சு கொள்கிறோம். நம்ம அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு, பூட்டாக்கு, என்னுடைய பூட்டிமா யோனா சட்டம்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஹோம் சர்ச் கட்டு 8 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில். அப்போ அவங்க வீட்டில் ஒரு பாட்டி பிறந்திருக்காங்க. பிறந்த உடனே தாத்தா இறந்துட்டாங்களாம். இறந்த உடனே இந்த பாட்டி என்ன செய்கிறாங்களாம்? அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கவே மாட்டாங்களாம். அந்த பிள்ளைய எடுத்து செத்துறட்டும், இது பிறந்த நாள் தானே, எனக்கு புருஷன் செத்து போச்சுன்னு சொல்லி கொடுக்கலையாம். ஆண்டவர் ஆசிரியரி வார்த்தையில் சொன்னாராம், நீ இந்த பிள்ளைக்கு எடுத்து பாலை கொடு, இந்த பிள்ளை உலகம் முழுவதுக்கும் இது கிட விட்டு பயங்கர சந்ததியாக இதிலேருந்து சந்ததி உருவாக்குவேன், இந்த பிள்ளையை எடுத்து நீ வளன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை தான் என்னுடைய தாத்தாக்கு அம்மா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு எனக்கு தாத்தாவும், தாத்தாவுக்கு கூட இன்னொரு பிறந்த ஒரு பாட்டி உண்டு. அவங்க பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தா இன்றைக்கி நாங்கள் உலகம் முழுசும் எந்த தேசத்துலேயும் போனாலும் எனக்கு பூட்டியம்மாக்க பேர சொன்னால் அவங்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் இருக்க தான் செய்கிறோம் பாருங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அதிசயம். மலேசியாவுக்கு போனேன், அங்கே எனக்கு அத்தை இருக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு போனால் அங்கே எனக்கு அங்கே ஒரு தாத்தாக்க மகன் இருக்காங்க. அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. அப்போ இங்கிலாண்டில் போனால் எனக்கு அப்பாவுக்கு கூடி பிறந்த தங்கச்சி,
அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு எங்களுக்கு நிறைவேறும்படி இன்றைக்கி அந்த சந்ததியை நாங்கள் எல்லாருமே ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஒரு ஒழுங்கு உண்டு. ஓட்டத்தின் மொழி தான் நம்ம ஓடணுமே தவிர, நான் கிறிஸ்தவனாகும், நான் கிறிஸ்துவ உடையவள், நான் இப்படி தான் ஓடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ஓடுவது 100க்கு 100 சரிதான். ஆனாலும் வேத வசனத்தின்படி நீங்கள் ஓட்டத்தை ஓட வேணும். மல்யுத்தம் பண்ணுறவன் எப்படி அந்த கம்பை எடுத்து அங்கே அடித்து இங்கே அடித்தாலும் அவன் வின் பண்ணிடுவான். ஆனால் என்ன சொல்ல, நீ இவன் கரெக்டாட்டு செய்யலை, இவன் அந்த சட்டத்தின்படி செய்யலை, அதனால் இவனுக்கு பரிசு கொடுக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்மளுக்கு ஓட்டமும் தேவன்கிட்ட நம்ம அன்பு கூற தான் செய்யும். ஆனால் அந்த அன்பு சத்தியத்தின்படி அன்பு கூறுகிற அன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேகம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறுகிறோன்னா அந்த பிள்ளைகளுக்கு சிட்டையும் அவசியம், கண்டிப்பும் அவசியம். ஹல்லேலூயா. அடியும் அவசியம், அரவணைப்பும் அவசியம். அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. அதே மாதிரி தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம உணரணும், நம்ம தேவன் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு கூரை இல்லாத ஒரு வீட்டில் நம்மளை அவர் வைக்கவே இல்லை. நான் உனக்கு கூரையாட்டு, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கேன், நான் உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கேன், உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுவேன், என்னாலும் நான் உன் கூட இருந்தால் உனக்கு வெற்றி தான், உனக்கு நான் சுகம் தருவேன், நல்ல மேய்ப்பனாக இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், சமாதானத்தை தருவேன்னு சொல்கிற ஒரு தேவன். அந்த தேவனில் நம்ம அன்பு கூறும்போது இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. அப்போ எந்த இதனாலும் ஒரு அன்பு கூறும்போது அந்த அன்புக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன் நமக்கு இருக்குது. நான் இயேசுக்கிட்ட அன்பு கூறுவேன்னு சொன்னால் நான் அவரை சார்ந்துட்டேன்னா போதும், நான் அமர்ந்திருந்தால் போதும். ஏன்னா ஆபத்து காலத்தில் என்னை தூக்கி சுமப்பார், கண்மணி போல காப்பார். ஒரு பேய் பிசாசு மந்திர தந்திரங்கள் எதுவும் என்னை தொட்டு விடாதபடி என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்காரு. வேலி போட்டுட்டாரு, தீ போட்டுட்டாரு, நான் பயப்பட மாட்டேன். சிங்கத்துக்கு கெபியில் போட்டால் அதுக்கு வாயை கட்டிடுவார், நெருப்பில் போட்டால் என் கூட அவர் நடப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு சொல்லி அந்த தேவனுக்கு மேலே நான் அன்பாக இருப்பேன்னு சொல்லி அவரில் நம்ம அன்பு கூறும்போது நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நம்ம ஆசீர்வாதமாய் குடியிருப்போம். ஹல்லேலூயா. அப்போ அன்பு கூறணும். அடுத்தது என்ன, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு சத்தம் இல்லைன்னு அறியணும். நம்ம வேதம் வாசிக்கும்போது அந்த வேதம் நம்மள்கிட்ட பேசும், அந்த பேசுகிற சத்தம். ஹல்லேலூயா. காதேஸ் வனாந்தர சங்கீதம் எத்தனைமா ஒரு சங்கீதம், காதேஸ் வனாந்தரத்தை அதில் என்னமா 29 சங்கீதம் எடுங்க, 20. ஹல்லேலூயா. அப்போது அவருக்கு சத்தம் நமக்கு அறிய வேண்டியது இருக்கிறது. அவருக்கு சத்தம் நமக்கு கேட்கணும்னு சொன்னால் நமக்கு உள்ளம் மனசு ஒரு தெளிந்த புத்தி உள்ளதாக இருந்தால் தான் பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்து இருக்க கற்றுக்கொண்டா தான். நீங்கள் அமைதலாக புயல் காற்று வீசும். ஹல்லேலூயா. இப்போ காற்று வீசிச்சு இல்லையா, ஒரு காற்று, அந்த காற்று வீசும், புயலுக்கு வர்றோம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஐயோ வந்துட்டு இந்த காற்றில் நான் அமுங்கி போனேன்னு நினைக்கக்கூடாது. இந்த காற்றும் ஒரு நாள் கடந்து போகும். ஹல்லேலூயா. அப்போ எது வந்தாலுமே எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு. ஏன்னா அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். அவருடைய சத்தம் பாருங்கம்மா, கர்த்தருடைய நாமம். எத்தனாவது வசனம் அது? இல்லை, 3ஆம் வசனத்திலிருந்து வருவோமே. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இறங்குகிறார். கன்னியாகுமரி கடலுக்கு போனால் தெரியும் தண்ணீர்கள் மேல் எப்படி தொனிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு அழகான சத்தம் கேட்கும் பாருங்க.
கடல் சத்தம். அங்கோட ஒரு சிப்பி எடுத்து அந்த சிப்பியை நம்ம காதில் வச்சு கேட்டோன்னா அந்த கடலில் உள்ள அந்த தொனி அந்த சிப்பியில் கேட்கும். அப்போ அந்த சிப்பிக்குள்ள அந்த தொனியை வச்சது யாருக்கு சத்தம்? ஹல்லேலூயா! எத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம் பாருங்கள். நான் ஒரு 4 நாளைக்கு முந்தி கொஞ்சம் சீக்கிரமாக எழும்பிட்டேன். எழும்பினமா வெளியே சேரு கிடந்து உட்காந்தா ராத்திரி ஃபுல்லாக பயங்கர காற்று வீசி இருக்குது. ஆனால் பகலில் நான் உட்கார்ந்த நேரம் ஒரு காற்று கிடையாது. நான் என்னன்னு பார்த்தா தென்னை மரத்தில் இலை அசையலை, மாமரத்தில் அசையலை, எல்லா மரம் சின்ன அந்த செடிகளை பார்க்க பூஞ்செடி அந்த மணி பிளான்ட் எதுலேயுமே அசையாமல் எல்லாமே அப்படியே நிற்குமா. மூச்சே விடாமல் இருக்குது. அசையவே இல்லைன்னா கொஞ்சம் கூட அசையலை. இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. பார்த்துக்கிட்டே ஹவர்ஸ் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் நான் அங்கேயே உட்காந்து அதை பார்க்கேன். அசையவே இல்லை. நான் சொன்னேன், பாப்பா அசையவே இல்லையே, காற்று அசையாட்ட மூச்சு முட்டுதே. இதே மாதிரி நீங்கள் அசையாமல் கொஞ்ச நேரம் விட்டால் உலகத்தில் உள்ள ஆளுகளுக்கு மூச்சு எல்லாமே போயிருமே. எப்படி சுவாசம் வரும்? அந்த ஆக்சிஜன் அந்த மரஞ்செடி விட்டு ஆக்சிஜன் நம்ம சுவாசித்து நம்ம விடுற கரியமலே அதை எடுத்து ஏதோ அந்த நேரத்தில் நம்ம பிழைச்சிக்கிட்டோம். ஆனால் காற்று இல்லைன்னா பிறகு திடீர்னாக்கில் பார்த்தா காற்று கொஞ்சம் வீச தொடங்குச்சு. பயங்கரமான காற்று. அதுலேருந்து நான் சொன்னேன், ஏசப்பா இந்த காற்றை நான் இனி ஒரு நாளுமே குறை சொல்ல மாட்டேன். எங்கள் எல்லாருக்கும் காற்று வேணும், நல்ல காற்று வீசுங்க ஆண்டவரே, உங்கள் காற்று எங்களுக்கு அவசியம். ஹல்லேலூயா! அப்போ அந்த காற்று வீச சத்தம், அந்த கடவுளுடைய சத்தத்தை அந்த காற்று கேட்குது. ஹல்லேலூயா! அமர்ந்துன்னு சொன்னால் அது அமையுது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தமாக அது வல்லமை. அந்த எப்படி அந்த செடியெல்லாம் ஹோல் நாகர்கோயிலில் எனக்கு வீட்டு பக்கம் உள்ள அத்தனை இல்லை, ஒரு வீட்லேயும் செடி அசை இல்லை. அப்போ அது எவ்வளோ அந்த காற்றுக்கு அவருடைய சத்தத்துக்கு வல்லமை இருந்திருக்கு. அது எவ்வளோ மகத்துவமான சத்தம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் ஈவோன் இந்த மரங்களை முறிக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு? பெரிய காற்று. ஹல்லேலூயா! அந்த காற்றில் அந்த தென்னை ஓலை நான் பார்த்துட்டே இருக்கு. அந்த ஓலைகளுக்கு அவ்வளோ வெயிட் எடுத்து அது சுற்றுது அந்த காற்றில். அதெல்லாம் நான் பார்த்தா அதிசயமாக பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கம்மா, கர்த்தர் எவ்வளோ மகத்துவம் உள்ள தெய்வம். அவருடைய சத்தத்துக்கு அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இயற்கை நடுங்குதுன்னா இன்றைக்கி அவருடைய சத்தத்தை கேட்குற நம்ம அவருக்கு எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிழைக்குது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும் செய்யும், காடுகளை வெளியாக்கும். கர்த்தர் ஆலயத்தில் யாருக்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அந்த மகிமையின் பிரஸ்தாபத்தை நம்ம அறிந்தவர்களாக இருக்க வேணும். ஹல்லேலூயா! அப்போது தேவனத்தில் அன்பு கூறணும்னா அவருடைய குவாலிட்டிஸ் என்னன்னு அறிஞ்சு அவர் அன்பு கூறும்போது நம்ம இயற்கையாகவே தெய்வ மகிமையை காண்போம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு கீழ்ப்படியும் போது, அவருக்கு செவி கொடுக்கும்போது அவருடைய மகத்துவமும் வல்லமே நம்ம அறிந்து கொள்வோம். அடுத்தது அவரை பற்றி கொள்ள வேணும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எவ்வளோ தைரியமாக நம்ம சொல்லலாமா? அவருக்கு அன்பை நம்ம ருசிச்சிட்டோன்னா நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு உதவிடு என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்காரு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? மக்கள் என்ன செய்ய முடியும்? ஒருத்தருமே ஒன்று எனக்கு செய்ய முடியாது சொல்கிற தைரியம் பலன் நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். கேட்குறது மாத்திரம் இல்லை, இந்த பலனை உடனே நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே உங்களை அன்பு கூறுகிறோம். உங்களுக்கு சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவியில் மகத்துவம் உள்ள தேவனை எங்கள் கண்கள் மூலம் கண்டு நாங்கள் ருசித்து உங்கள் வல்லமையும் மகிமையை நாங்கள் அறிகிறோம். இப்போ நீர் எங்கள் கூட இருக்கீங்க. நாங்கள் எங்கள் மனுஷங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சங்கீதம் 66:9 அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார், நம்முடைய ஆத்துமாக்களை உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா! எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானவர். வெற்றி குரல் ஒலிக்கும், தோல்வி நமக்கு கிடையாது. என் பலத்தில் நான் நிற்கலை,
என் காலில் தள்ளாட விட மாட்டேன்னு சொல்லுது. எனக்கு ஆற்றல் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பாடலின் வல்லமை இல்லை, என் அப்பனுடைய கிரியை. ஹல்லேலூயா. எல்லாரும் தைரியப்படுங்கம்மா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்போம். மகிமையினால் அவர் எங்களை மூடிக்கொள்வார். எங்களை காண்கிறவர் எங்களை இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிற அவருடைய மகிமை எங்களை பிரஸ்தாபப்படுத்தப்படும்படிக்கு அவருடைய வல்லமை, அவருடைய மாட்சிமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய சத்தம், அவருடைய சித்தம் எல்லாமே நாங்கள் கேட்கும்படிக்கு அவர் எங்களை அவருடைய பிள்ளைகளாக வெளிச்சமாக எங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்தது மாதிரி நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் என்று நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஒருவரை நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 1:11-25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விசுவாசித்தோன்னா நம்ம மரித்தாலும் பிழைப்போம். உலகத்தில் நம்ம மறித்து போகலாம், ஆனால் நம்முடைய ஆத்மா உயிருள்ள ஆத்மாவாக ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பாதத்தில் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அமர்ந்திருக்கிற உணர்வுகளுக்குள்ளே நம்ம வந்து விட்டோம் என்றால் நம்ம இந்த சரீரம் மண்ணுக்கு போனாலும் இந்த ஆத்மா ஜீவனுக்கு பிழைத்திருக்கோம். எத்தனை மாட்சிமை பாருங்கம்மா, எத்தனை மகிமையான தேவன் நம்மளை உண்டாக்குன தேவன். நிஸ்சாரமாக நம்மளை அவர் வைக்கவே இல்லை. நமக்கு மேலே அவ்வளோ கரிசனையோடு வச்சுருக்காருமா, அவ்வளோ கருத்தோடு அவர் வச்சுருக்காரு. எனக்கு அவருக்கு அன்பு. இந்த காற்று, அந்த மரமும் காற்று இலைகள் அசையாத்ததும் இலைகள் அசையா, அந்த 2 வித்தியாசத்தை நான் பார்க்கும்போதே இத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம். இந்த காற்றுக்கு இவ்வளோ வலிமை எப்படி வந்தது? காற்றே இல்லை, அமையுது. வரும்போது அந்த மரம் செடி வேரோடு பிடுங்கிட்டு போகுது. அப்போ அவர் எவ்வளோ வல்லமை உள்ள ஒரு தெய்வம். ஒரு காற்றுக்கே அவ்வளோ வல்லமை கொடுத்தா, அவருக்கு உயிரை தந்து, அவருக்கு ஜீவனை தந்து, நம்ம உயிரோட நம்மளை எழுப்பின நமக்கு அவர் எவ்வளோ வல்லமையும் வலிமையும் தந்திருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆமென். நமக்கு அவருக்கு அன்புக்கு ஆழ அகல உயரம் இன்னிருந்து அறியக்கூடிய கிரியைகளையும் கிருபைகளையும் தந்து அவருடைய வார்த்தையினாலே நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிற மகிமையினால் நம்மளை அவர் வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வைத்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படி செய்து அவருடைய அன்பினால் அவரை சார்ந்து வாழும்படிக்கு நாமல்ல அவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை மகத்துவமான தெய்வம். மரித்தாலும் நம்ம பிழைக்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அவர் வல்லமை ஜீவனை வச்சுருக்காருன்னா நம்ம இன்றைக்கி எவ்வளோ விசேஷித்தவர்கள். யோவான் 14:6 இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாத்தில் வர்றான். ஹல்லேலூயா. அவர் உம்மை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு துணையாய் வருகிற தெய்வம். ஹல்லேலூயா. என்ன அருமையான தெய்வம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. எவ்வளோ மகத்துவமான தெய்வமா, நம்மளை எவ்வளோ நேசிக்கார். இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம பிள்ளைகளே இப்படி போகுது. எப்படி இவ்வளவு சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாமல் சாத்தான் எப்படி அவங்களெல்லாம் அடக்கி வச்சு அவங்கள சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னால் நம்ம எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருக்கணும். ஆனால் அவருடைய வார்த்தை நம்மை ஆட்சி தேற்றி, மகளே நீ கலங்காத, நீ பயப்படாத, உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நீ என்ன சார்ந்து இருக்கிறான்னு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கு மாத்திரம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நிலையில் அவர் நம்ம ருசிக்கும்படி செய்து அவர் வெளிப்படுவார். மரித்தார், உயிர்த்தார், மறுபடியும் பரலோகத்துக்கு எழுந்து போனார். இன்னும் அவர் பூமிக்கு வரப்போகிறாரு, நியாயத்திற்கு வருவார். அவர் வெளிப்படும்போது நாமும் அவரோட கூட மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக ஆசீர்வதிக்கிறார்.
1 Corinthians 15:43-44. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கனவீனம், எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலனுள்ளதாய் எழுந்திருக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் உலகத்தில். நம்ம ஒன்று கூட ஒரு கடுகோட நம்ம ரொம்ப குறவு தான் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது. ஆனால் அவர் நம்மளை மகிமையாக எழுந்திருக்க பண்ணுவார். ரொம்ப பலனே இல்லாமல் நம்ம சோர்ந்த போன நிலை, ஆனால் அவர் என்ன செய்வார்? பலனுள்ளதாக எழுந்திருப்பார். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். நம்ம இந்த சரீரம் அவர் தந்த இந்த சரீரம் உலகத்துக்கு மண்ணுக்கு விதைக்கப்படும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய சரீரம் அவர் வரும்போது அவரோடு எழுந்திருப்போம். அந்தபடியே முந்தின மனுஷனாய் ஆதாம் ஜீவாத்மான்னு எழுதியிருக்கிறது. பிந்திய ஆதாம் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இந்த அசைவாடி கொண்டிருக்கிற அவர் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நம்ம அவரை பின்பற்றி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அவர்கள் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நம்முடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போகாமல் அவரோடு மகிமையில் எழும்பக்கூடிய அந்த ஜீவனையும் அந்த உயிர்த்தெழுதலின் தீர்க்காயசையும் தந்து நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுங்கம்மா. நம்மெல்லாம் தீர்க்காயசு உள்ளவங்க. இயேசுவின் குடும்பத்தில் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு 60 வயசுக்கு மேலே வந்துட்டோம். ஹல்லேலூயா. 70-80க்கு மேலே வர இருக்கிறோம். அது எவ்வளோ ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நம்ம குடியிருக்கும்படிக்கு நாமும் நம்முடைய சந்ததியும் ஏசாமிக்கு மேலே அன்பு கூர்ந்தவர்களாய், அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய், அவரை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும்போது நம்முடைய ஜீவன் அவரோடு உயிர்த்தெழுதல எழும்பக்கூடிய வல்லமை பெற்ற ஜீவனாகவும் உயிரோடு தீர்க்காயுசோடு இந்த உலகத்திலிருந்து தேவனே இவரே தேவன், இவரால் இந்த மீட்பு இல்லை, எல்லாருமே ஏசாமிக்கு பிள்ளையாட்டு வாங்க, ஏசாப்பாக்க சத்தத்தை கொடுங்க பாருங்கள், எங்களுக்கு தந்த தீர்க்காயுசை நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையர், அவராலே பெற்ற ஜீவனம், அவராலே பெற்ற ஆயுசன்னு சொல்லி உலகுக்கு சாட்சியாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையர், கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்ம அவர் இவ்வளவு நம்மளை அன்பு கூறுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். எந்த சூழ்நிலைனாலும் நம்ம இருதயம் கலங்காமல் திகைக்காமல் அமைதலாக இருக்கும்படி செய்யுது பிதாவாகிய தேவன் தான். இப்போ நடந்த இன்சிடெண்ட்டில் எப்படி கடல் கொந்தளிக்கிற மாதிரி, காற்று புயல் காற்று வீச மாதிரி, மேகம் கொந்தளித்தது மாதிரி இன்றைக்கி நம்முடைய இருதயம் இப்போ கொந்தளிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு நமக்குள்ளே இருந்ததுனால காற்றை நோக்கி அமைஞ்சிருன்னு சொன்ன மாதிரி, மேகத்தை பார்த்து அமைஞ்சிரு, கடலை பார்த்து அமைஞ்சிரு, காற்றை பார்த்து அமைஞ்சிருன்னு சொன்ன மாதிரி நம்ம ஆவியை பார்த்து அமைந்துரு, அமைதலாக இரு, நான் உன்கூடையே இருக்கேன், பயந்துராத மகளே, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும், நான் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் ஜீவனம் உள்ள தேவனு நீ உலகுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாக இருக்கும்படி தாயின் கருவில் நீ உற்பத்தியாவதற்கு முன்பாகவே உனக்கு நான் பெயர் போட்டு இவ என்னுடையவள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளை, எனக்காக சாட்சியாய் வாழுவா, இவளை நான் உயிரோட காப்பேன், தீர்க்காயுசை கொடுப்பேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னோட மகிமையில எழும்புவா என்று ஆசீர்வதித்து நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிற தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லுங்கம்மா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. பிதாவே உமக்கு நன்றி, குமாரனே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, நீர் எங்கள் மேலே வைத்த அன்பு இத்தனை அன்பு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த அன்புக்காக எங்களையே கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த கவலையிலையோ இந்த கஷ்டத்துலையோ நாங்கள் கலங்காதபடி எங்கள் இருதயத்துக்கு ஒரு அமைதல் தந்தீங்களே ஆண்டவரே. இந்த அமைதலுக்காக நன்றி கொடுக்குறோம் ஆண்டவரே. அமர்ந்திருக்கும்படி கிருபை தந்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை தரிசிக்கும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி, உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி எங்கள் செவிகளெல்லாம் திறந்தீங்களே பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை சார்ந்து வாழும்படி, உம்முடைய மகிமைக்குள்ளானே என்று சொல்லும்படி, மகிமை
பிரசனத்தை எங்கள் ஆளுகைக்குள்ளே தந்தீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமை இயேசுவுக்கு செலுத்தி, ஏசப்பா நீர் இந்த 2025ஆம் ஆண்டு உலகுக்கு சாட்சியாக எங்களை நீர் எழுப்பின தேவன். இன்னும் உலகத்தின் மக்களுக்கும் தீர்க்காயுசையும் ஜீவனையும் கொடுத்து உம்முடைய இயேசுவே தேவன், அவரால் இந்த மீட்பில் இந்த உலகுக்கு அறிவிக்கக்கூடிய வல்லமையின் சாட்சிகளை நீங்கள் எழுப்பினபடியால் உமக்கு நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவுள்ள தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரை மாட்சிமையான தெய்வமா முழுமையாக அர்ப்பணிங்க. 100க்கு 100 ஒப்பு கொடுக்கும்போது அவராலே நடத்தப்படுவோம். அவருடைய சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். ஆமேன்.